அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பில நம்ம சுரேஷ் சார் மேக்ஸ் கிளாஸஸ் இன்னைக்கு நம்ம ஹேண்டில் பண்ண போறாரு. அதனால எல்லாரும் இன்னும் தேர்வுக்கு கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய இந்த நிலையில எல்லாரும் இதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி இதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் இப்போ நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஆவரேஜ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டைம் ஒன் ஒர்க்கு பார்த்துருவோம். டைம் ஒன் ஒர்க் ஒரு 2 கிளாஸ் ஆகும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் சம்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா டைம் ஒன் ஒர்க் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் யாருக்குன்னா கொஞ்சம் பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி 2 கிளாஸ் கவனிச்சிங்கன்னா போதும், நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஓகேவா இருக்கும். சரிங்களா? இப்போ டைம் அண்ட் ஒர்க் சம்ஸு எதுக்காக வருது, எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் செய்ய மாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிக்கிறக்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு 1 hour ஆகும். ஓகேங்களா? அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் படிக்குவாங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு 5 அடி செவர் எழுப்புறதுக்கு அவங்க 2 நாள் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எஃபிஷியன்சி இருக்கும். ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக பண்ணுவாங்க, ஒருத்தர் மீடியமாக பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைம் ஒர்க் சம் எதுக்குன்னா எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு. எஃபிஷியன்சினா அவங்க எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேஸ்திரியே இருக்கிறாருன்னா இந்த ஒர்க்கை இவ்வளோ முடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருந்தால் போதும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் இப்போ ஒரு சைட்டுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் அனுப்புவார். அவர் 5 பேர் அனுப்பிச்சாலும் அவருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகாது. 15 பேர் அனுப்பிச்சாலும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா ஆளுகள் அனுப்பிச்சு அவர் சம்பளம் அதிகமாக தர மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த டைமை அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த எஃபிஷியன்சி டைம் அண்ட் ஒர்க் சம்ஸு யூஸ் ஆகும். ஓகேங்களா? காமனாக இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க வேர்ட்ஸு. சரிங்களா? ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ஏ அந்த ஒர்க்கை பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகேவா 8 days எடுத்துக்கோங்க. அது என்ன ஒர்க்காக வேணா இருக்கலாம். சரிங்களா? ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு கேட்கலாம், இல்லை ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 8 days. இது ஒன்று தான். ஓகே, ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days, ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 8 days. இந்த மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? இது மாதிரி ஏபிசின்னு சொல்லலாம், இல்லை XYZ இது மாதிரி. இல்லைன்னா பேரும் ராமு கேன் டூ ஏ days. ஓகேங்களா? அப்படின்னா ராமுங்கிறவர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days ஆகும் அப்படிங்கிறத மீனிங். ஓகேங்களா? இப்போ இதில் ஏ கேன் டி எப்படி சம்ஸ் வரும்னா, ஏ ஒரு ஒர்க்கை 10 daysல செய்கிறாங்க, பி 20 daysல செய்கிறாங்க. ஓகேவா? இந்த 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் வரும்னா, ஏ 10 நாள் முடிக்கிறாங்க, பி 20 நாள் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தான்னா ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஏ 35 நாள் இந்த ஒர்க் செய்வாங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை 20 நாள் செய்வாங்க அப்படின்னா பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வாங்க இப்படியும் கேட்கலாம். பிஆர் ஏ ஏதாவது ஆல்டர்னேட் டேட்டா மாற்றி கொடுத்து அப்படியும் கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ ஒரு ஒர்க்கை 10 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா இங்க எப்பவுமே நம்ம டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒர்க்கை டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் ஒர்க் எப்பவுமே 1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? டோட்டல் ஒர்க்குங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இது பேசிக் புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ல நம்ம ஒர்க்கை டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த ஒர்க்கு, ஏதோ ஒர்க்கு
சரியா? அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டல் ஒர்க் வந்து 1 அந்த மாதிரி வச்சு தான் நம்ம சம் போடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 டேஸ்ல செய்யறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா சம் போடையில ஏ ஈக்குவல் டு 1/10 எடுத்துக்குவோம். சரிங்களா? ஏன் 1/10 எடுத்துக்கிறோம்னா அவரு ஒரு ஒர்க்கை, சரிங்களா, ஒர்க் வந்து மேல ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ், அதுதான் இங்க மீன் பண்றோம். ஒர்க் டிவைடட் பை டேஸ் கணக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த டோட்டல் ஒர்க் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா 10/10 வந்தா கம்ப்ளீட் ஆகும். கரெக்டா? 10/10 வந்தா கம்ப்ளீட் ஆகும். அப்ப ஏ வந்து இந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 டேஸ் ஆகும் அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ வந்து ஒரு நாள்ல 1/10 ஒர்க்கை செய்யும். ஓகேங்களா? ஏ வந்து இது வந்து ஏவோட 1 டே ஒர்க். ஏவோட 1 டே ஒர்க் தான் வந்து இந்த 1/10. சரிங்களா? ஏவோட 1 டே ஒர்க் 1/10 அப்படின்னா 1/10, சரிங்களா, பிளஸ் ஒரு நாள்ல 1/10, 2 நாள்ல எவ்வளவு செய்யும்? 2/10 செய்யும். கரெக்டுங்களா? 2 நாள் ஒர்க்கு 2/10. அதே மாதிரி எப்ப கம்ப்ளீட் ஆகுன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகி 10/10 வரையில தான். 10/10 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 1. அப்ப 10 நாள்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/10. ஓகேங்களா? அதுதான் 1/10 எடுத்துக்கிறோம். எப்பவுமே நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒர்க் அல்லது டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் 10ன்னா அப்ப 10 நாள்ல சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னா இது மீனிங் 10/10. ஓகேங்களா? 10/10 எப்போ வருதோ அப்பதான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து 20 டேஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து ராமுவோட 1 டே ஒர்க் வந்து ஈக்குவல் டு 1/20. அப்ப எவ்வளவு நாள்ல அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு? 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவான்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் மியூட்ல போடலீங்கன்னா மியூட்ல போட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மியூட்ல போடாம இருக்கீங்க. ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சம்ல இன்னொன்னு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இப்ப ஒரு ஆன்சர் வருது. சரிங்களா? இப்ப ஏ பிளஸ் ஏ, சரிங்களா? இப்ப ரா XYன்னு வச்சுக்கோ. இப்ப ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து, சரிங்களா, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப ஒய் வந்து 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய்ல வந்து இந்த வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஓகே. இப்ப வர்ற ஆன்சர், இப்போ சப்போஸ் ஆன்சர் வந்து இப்போ வந்து ஒரு சம்ல ஆன்சர் வந்து 1/11 வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அது சம் போடையில பார்த்துக்கலாம். இப்போ சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். சரி, நம்ம சம்ஸ் போயிடலாம். சரிங்களா? இப்போ ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன், அதெல்லாம் நான் வந்து அப்படியே டேரக்டா போட்டுறேன். ஓகேவா? ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். சரிங்களா? பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 டேஸ். சரிங்களா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாளா கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 டேஸ், பி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 20 டேஸ். ஓகேவா? இப்போ ஹவு மெனி டேஸ் ஏ பிளஸ் பி, ஏ அண்ட் பி கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டா, சரிங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி டைரக்டா இங்க 10 + 20 போடக்கூடாது. ஓகேவா? ஏவோட 1 டே ஒர்க்கு எவ்வளோ? 1/10. ஓகேங்களா? அடுத்தது பியோட 1 டே ஒர்க் எவ்வளோ? எப்பவுமே 1 டே ஒர்க் கால்குலேட் பண்ணி அதுல இருந்தா சம் போடணும். ஓகேவா? பியோட 1 டே ஒர்க் வந்து ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் மீனிங். அது 1 டே ஒர்க் 1/20. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுக்கும்
இந்த சம்ல கம்பல்சரியா எல்சிஎம் வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் டைம் அண்ட் ஒர்க் சம் வந்து போட முடியும். இதுல வந்து நிறைய ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம கேட்குற சம்க்கு. அதாவது ரொம்ப டஃப்பான சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்சிஎம் மெத்தட்ல போட முடியாது. அந்த மெத்தட் ரொம்ப கத்துக்கிறதும் கஷ்டம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். சரிங்களா? இதுல டைம் அண்ட் ஒர்க்ல த்ரீ டைப்ஸ்ல சால்வ் பண்ணலாம். சரியா? அந்த 3 டைப்ல சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப் இது பேசிக் புரிஞ்சுக்கிங்க தான் மற்ற டைப்லாம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம அந்த 2 டைப்லாம் போக வேணாம், அதெல்லாம் ரொம்ப டஃபா கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு. ஆனா அந்த 2 ஒர்க் கத்துக்கணும்னாலும் இந்த மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சுனா மட்டும்தான் முடியும். அதனால இந்த டைப் சம்மே நம்ம டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 10க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 30. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 3 பிளஸ் சரி, 10க்கு 20க்கு எல்சிஎம் வந்து 20. ஓகேவா? அப்ப 2 பிளஸ் 1 அப்படின்னா 3/20. ஏவும் பியும் சேர்ந்து 3/20 கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது மீனிங். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா ஆன்சருக்கு எவ்வளவு நாள்ல ஏ பிளஸ் பி முடியும்னு சொன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, இது ஏவோட ஒன் டே ஒர்க்கு. சரிங்களா? இது பியோட ஒன் டே ஒர்க்கு. ஓகேவா? இந்த ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ, இது வந்து ஒன் டே ஒர்க் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ டோட்டல் ஒர்க்குன்னா ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்கன்னா 20 டிவைடட் பை 3 days எடுத்துக்கோங்க. ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க, அப்படியே ரிவர்ஸில் போடணும் ஆன்சர். அப்படின்னா எவ்வளோ நாள்? 6 நாள் முழுசா, அப்புறம் ஃப்ராக்ஷனில் 2/3. இது வந்து 20/3 daysனு ஆன்சர்ல கொடுக்கலாம், இல்லை 6/2/3 daysனு கொடுக்கலாம். சரிங்களா? இது ஏன் வந்து 20/3 வருதுன்னா நம்ம ஒர்க் வந்து என்னன்னு வச்சிருக்கோம், 1ன்னு வச்சிருக்கோம். அப்ப இது ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க். ஓகேவா? இது ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க். நல்லா ஏன் வச்சுக்கோங்க, இந்த 3/20ங்கிறது ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க். ஏன்னா ஏவோட ஒன் டே ஒர்க்கையும் பியோட ஒன் டே ஒர்க்கையும் கால்குலேட் பண்ணி ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 1ன்னு வைப்போம். 1 டிவைடட் பை 3/20. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 1 டிஃபால்ட்டா கீழே இருக்க இந்த டிவைடட் பை வந்து மேலே போகையில உங்களுக்கு வந்து மல்டிப்ளை, டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 20/3ன்னு வரும். சரியா? இது இந்த அளவுக்குலாம் நீங்க டீப்பா போக வேண்டாம். ஓகேவா? ஏவோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஏன் இது வருதுங்கிறத இதுதான் மீனிங். நம்ம எப்பவுமே டோட்டல் ஒர்க்கு 1ன்னு வச்சுக்குவோம். அப்போ 1 டிவைடட் பை 3/20னா 20/3ன்னு வரும். நீங்க அப்படி ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணிக்க வேண்டாம். சம்ல டைரக்டா என்ன ஆன்சர் வருதோ அதை ரிவர்ஸ்ல போடுறோம். அப்போ 20/3, அப்ப 6/2/3 daysல முடிப்பாங்க அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்ப இதுல வந்து இன்னொன்னு கேட்கலாம், சின்னும் கேட்கலாம். சி ஈக்குவல் டு இப்படியும் வரும். அப்ப என்ன பண்ணணும், இங்க பிளஸ் 1/30ங்கிறது ஒன்று ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 2 பிளஸ் இங்க எல்சிஎம் வந்து 30ன்னு மாறிடும். சரிங்களா? எல்சிஎம் வந்து 30 ஆயிரும். அப்ப 3 பிளஸ் 2 பிளஸ் 1, அப்ப எவ்வளவு ஆச்சு? 6/30. 6 divided by 30. இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/5. அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ பிளஸ் பி வந்து எவ்வளவு நாள் எல்சிஎம் 60. சாரி வெரி சாரி நான் வந்து ஓகே, எல்சிஎம் வந்து 60. தேங்க்யூ. ஓகேங்களா? அப்ப 6 3 1. ஓகேங்களா? 6 பிளஸ் 3 பிளஸ் 1
எல்சிஎம் ரெண்டு சார். 2 சார். 6 இருங்க ஓகேங்களா. 6 + 2 + 1 வரும். அப்ப 9/60. அப்ப ஆன்சர் வந்து 60/9. இது வந்து 60/9 கொடுக்கலாம், இல்ல ஃபிராக்ஷன்ல வந்து ஓகே சரிங்களா. இப்ப 16 வரும். 60க்கு வந்து எல்சிஎம் வந்து 60. ஓகேவா. அப்ப இங்க 10 இருக்கிறதுனால 6 10 சார் 60, 320 சார் 60, இது வந்து 2. அப்ப 6 + 3 + 2 வரும். ஓகேங்களா. அப்ப 9 முடியலையா? மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன்ல தான் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் முடியும். சரிங்களா. இதுல ஒண்ணுமே வேண்டாம், நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஏவோட ஒன் டே ஒர்க்னா 1/10, பியோட ஒன் டே ஒர்க்னா 1/20, சியோட ஒன் டே ஒர்க்னா 1/30. நம்ம காமனா டோட்டல் ஒர்க்கை எப்பவுமே 1ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா. அப்ப ஒரு A + B + சியோட ஒன் டே ஒர்க்கை கால்குலேட் பண்ணி அதை ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா. இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா சரிங்களா, A can do a work in 15 days, B can do a work in 20 days. If they work together on it on 4 days, then the fraction or remaining of the work is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ A வந்து என்ன கேட்குறாங்க, A can do a piece of work in 15 days அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க்கு உங்களுக்கு தெரியும். அப்ப 1/15. ஓகேங்களா. பியோட ஒன் டே ஒர்க்கு 1/20. சரிங்களா. If they work together for 4 days, then the fraction of work. First A + B ஓட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிப்போம். சரிங்களா. A + B ஓட எப்பவுமே இந்த மாதிரி சம்ல 2 கொடுத்தானா A + B வச்சுக்கிட்டு ஒன் டே ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். A + B ஓட ஒன் டே ஒர்க் வந்து எவ்வளோ, 1/15 + 1/20. கரெக்டுங்களா. 1/15 + 1/20. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து காமனா என்ன வரும், 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா 60 வரும். 60ங்கிறது எல்சிஎம். ஓகேவா. அப்ப 4 + 3. அப்ப A + B வந்து ஓட ஒன் டே ஒர்க் வந்து 7/60. சரிங்களா. A + B ஓட ஒன் டே ஒர்க் வந்து 7/60. சரி. அப்ப என்ன கேட்கிறான், ரிமைனிங் ஒர்க் என்னன்னு கேட்கிறான். ரிமைனிங் ஒர்க் நம்ம ஒர்க் டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு வச்சிருக்கோம், டோட்டல் ஒர்க் 1ன்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா. டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு வச்சிருக்கோம். எப்பவுமே ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளவு, 1 - ஒர்க் கம்ப்ளீட்டட் ஒர்க்னு வச்சுக்கலாம். ஓகே, 1 - கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா. இப்ப A + B ஓட ஒன் டே ஒர்க் வந்து 7/60. ஓகேங்களா. அப்ப 4 days வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப 4 days ஒர்க் ஆஃப் A + B. 4 days ஒர்க் ஆஃப் A + B எவ்வளோ, 4 × ஒர்க்.
எவ்வளோ ஒர்க்கு 7/60. இது டேஸில் ஒர்க்கு. ஓகேங்களா, இதை ரிவர்ஸ் பண்ணி போடக்கூடாது. அப்போ 4 days வந்து 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 7/15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஏ வந்து ஒரு நாளில் 15 ஏ வந்து கம்ப்ளீட் ஒர்க் இன் 15 days, பி வந்து 20 daysனா 2 பேர் சேர்ந்து 7/60 ஒர்க்கை ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுவே எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் 60/7 போட்டுருவீங்க. கரெக்டா, ஆன்சர் வந்து எவ்வளோ நாளாக 2 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 60/7 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா 4 பேர் 2 பேர் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்றாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, அப்போ 4 days of A plus B, 4 days of A plus B ஒர்க் வந்து 4 into 1 day ஒர்க்கு. அப்போ 7/15 வரும். ஓகேவா, ரிமைனிங் ஒர்க் இருக்கிறது 1 minus completed ஒர்க்கு. அப்போ எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 1 minus 7/15. அப்போ எவ்வளோ ஒர்க் ரிமைனிங் ஒர்க் இருக்குன்னா 8/15 இருக்கு ரிமைனிங் ஒர்க். இந்த ரிமைனிங் ஒர்க் இந்த ஆன்சர். சரியா, இதுவே எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். சரியா, அப்போ 4 daysல இவ்வளோ ஒர்க்னா இவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கலாம். சரிங்களா, இந்த கொஸ்டினே ரிமைனிங் ஒர்க் மட்டும் கேட்டிருக்கான். A can do a piece of work in 15 days, B can do it in 20 days. If they work it on together for 4 days, the fraction of remaining work எவ்வளோன்னா, இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் 60/7 days. சரிங்களா, இந்த 2 பேர் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் மீதி இருக்கும் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ 4 days சேர்ந்து 7/15னா ரிமைனிங் ஒர்க் இருக்கிறது 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க். இந்த ஒன்னுங்கிறது என்னன்னா டோட்டல் ஒர்க். சரிங்களா, இந்த ஒன்னுங்கிறத எப்பவுமே டோட்டல் ஒர்க் எப்பவுமே நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு எடுத்துட்டு போடணும். சரிங்களா, ஓகே. இந்த சம் பாருங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஏ கேன் லே ரயில்வே ட்ராக், அந்த ஒர்க்குங்கிறதுக்கு பதிலாக ரயில்வே ட்ராக் போடுறாங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரியா, ஏ கேன் லே ரயில்வே ட்ராக் between 2 given stations in 16 days. B can do a same job in 12 days. With the help of C, they can did the job in 4 days. Then C alone can the job in how many days? இந்த கொஸ்டின். சரிங்களா, சி மட்டும் எவ்வளோனா, இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, ஏ வந்து ஏவோட 1 day ஒர்க்கு 1/16, பியோட 1 day ஒர்க்கு 1/12, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 சேர்ந்தா 1 day ஒர்க்கு 1/14. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, ஏ வந்து வேல்யூவில் 1/16 பிளஸ் பியோடது 1/12 பிளஸ் சி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ஈக்குவல் டு 1/4. ஓகேவா, அப்போ சி ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். 1/4 மைனஸ் 1/16 மைனஸ் 1/12. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48 வரும். எல்சிஎம் 48 தான். எல்சிஎம் வந்து 48. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். இந்த 3 நாள் காமனாக மல்டிப்ளை ஆகுது. ஓகேங்களா, ஓகே. அப்போ இங்கே வந்து எவ்வளோ 12 4 சார் 48 மைனஸ் நல்லா வச்சுக்கோங்க மைனஸ். ஓகேங்களா, 3 மைனஸ் 4. அப்போ ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 5/48. சியோட 1 day ஒர்க் வந்து 5/48. அப்போ டோட்டல் ஒர்க்கு 48/5 days. அப்போ
9 3/5 days. சரிங்களா? இது ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கே டவுட் வருது, நானே தப்பா போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த சம் நான் தப்பா போட்டேன். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும் 1/16. சரிங்களா? பியோட ஒன் டே ஒர்க்கு பியோட ஒன் டே ஒர்க்கு 1/12. சியோட ஒன் டே ஒர்க்கு எவ்வளோ? 5/48. சரிங்களா? அப்போ இது சேர்த்துனா ஆன்சர் வந்து எனக்கு 4 வரணும். ஓகேவா? எல்சிஎம் வந்து 48 தான். ஓகேவா? இப்போ இங்கே 3 + 4 + ஆல்ரெடி இது 5 தான். ஓகேவா? ஈக்குவல் டு 12/48. 12/48னா எவ்வளோ? 1/4. அப்போ இது அப்படியே ரிவர்ஸ் போட்டால் 4 days ஆன்சர் வருது. அப்போ கரெக்ட் தான், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ ஏ வந்து 1/6, பி வந்து 1/12, ஏ + பி + சி வந்து 1/4னா சியோட வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டானும் பார்த்தோம். ஓகேங்களா? இவ்வளவுதான், சிம்பிளானது தான். கம்பல்சரியா எல்சிஎம் வந்து குயிக்கா எடுக்க தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த இந்த சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த மெத்தடு இல்ல, சம்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து ஏ கமா பி கமா சி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20, 30, 60 days ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏ வந்து 20 daysலயும் பி வந்து 30 daysலயும் சி வந்து 60 daysலயும் ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா மீனிங் என்ன, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சம்லயே நான் சொல்லியிருக்கேன். ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்னா, அந்த 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது 3 வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மேல ஃபர்ஸ்ட் கொடுத்ததோட வேல்யூஸ் தான் இது. ஓகேவா? அப்ப ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்துட்டு 20, 30, 60 days ரெஸ்பெக்டிவ்லினா ஏக்கு 20, பிக்கு 30, சிக்கு 60ன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இன் ஹவு மெனி டேஸ் ஏ கேன் டூ ஏ ஒர்க் இஃப் ஹி இஸ் அசிஸ்டட் பை பி + சி ஆன் எவ்ரி 3rd day. சரிங்களா? இப்படி கேட்குறாங்க. ஓகே. என்ன இது கொஸ்டின் மீனிங்னா, ஏபிசி 3 பேர் தனித்தனியா செஞ்சா 20 நாள்ல, 30 நாள்ல, 60 நாள்ல. இவங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அது கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது எவ்வளவு நாள் ஏ மட்டும் ஒர்க் பண்றாங்க, 3வது நாள் மட்டும் பிசி ஜாயின் பண்றாங்க. அப்படி என்ன நடத்துனா, ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் ஏ மட்டும் ஒர்க் செய்வாங்க, 3வது நாள் வந்து ஏபிசி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னோட மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஏ, ஓகேங்களா, 2வது நாள் ஏ மட்டும் தான் செய்யும், 3வது நாள் ஏ பி சி 3 பேர் சேர்ந்து செய்வாங்க. இந்த ஓகேவா? ஓகே. தேர்ட் டே மட்டும் இந்த ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஓகே. இப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/20. ஓகேவா? அடுத்தது 2வது நாள்லயும் ஏ மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. கரெக்டா? 3வது நாள் மட்டும் யார் ஒர்க் பண்றா? 3வது நாள் மட்டும் ஏ + பி + சி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப 1/20 + 1/30 + 1/60. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏவோட ஒர்க், 2வது நாள் ஏவோட ஒர்க், 3வது நாள் 3 பேர் சேர்ந்து செய்யறாங்க. இந்த 3ஐயும் சேர்த்துனா தான் இந்த தேர்ட் டே ஒர்க் எவ்வளோ ஆகும்னு தெரியும். ஓகேவா? அப்ப இது போட்டா 1/20 + 1/20 வந்து 2/20 + ஓகேங்களா? இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்தா
3க்கு என்ன எல்சிஎம் 60 3 plus 2 plus 1 ஓகேவா அப்ப ஈக்குவல் டு 1/10 plus 6/60 கரெக்டா 3 plus 2 plus 1 வந்து 6 6/60 அப்ப 6/60 என்ன ஆகும் 1/10 ஆகும் அப்ப 1/10 ஈக்குவல் டு பாருங்க இது நல்லா பார்த்துக்கோங்க 3 plus 2 plus 1 6 6/60 தான் நான் 1 plus 10 எழுதிருக்கேன் ரெண்டையும் சேர்த்துனா 2/10 ஈக்குவல் டு 1/5 ஓகேங்களா 3 நாள் அதாவது மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் செய்வாங்க 3 நாள் அதாவது ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஏ வந்து செகண்ட் டே ஏ வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி தேர்ட் டே சேர்ந்தா 1/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா மியூட் பண்ணிக்கோங்க டிஸ்டர்ப் ஆகுது ஓகேவா இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 நாள் சேர்ந்து எவ்வளோ ஒர்க்கு 1/5 ஒர்க்கு செய்யறாங்க இது அப்படியே 5 டேஸ்ல கம்ப்ளீட் ஒர்க் ஓகேங்களா யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கீங்க மியூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப தேர்ட் டே ஒர்க் வந்து 1/5 சரிங்களா இதை வந்து இப்போ 5 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும் 5 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் என்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் இந்த ஒர்க் வந்து இந்த இதுபடி தேர்ட் டே ஒர்க் படி பார்த்தா 5 நாள் வேலை செஞ்சா கம்ப்ளீட் ஆயிருன்னு அர்த்தம் கரெக்டா இப்ப நல்லா கொஸ்டின் பாருங்க in how many days A do the work if he is assisted by B C plus 3 on third day ஓகேங்களா அப்ப இது வந்து ஒவ்வொரு தேர்ட் டேக்கும் 5 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் சரியா ஒவ்வொரு தேர்ட் டேக்கும் 1/5 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா த்ரீ இன்ட்டு 5 ஈக்குவல் டு டோட்டலா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 15 டேஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ தேர்ட் டே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம டைரக்டா ஆன்சர் வந்து 5 போட்டுறாதீங்க ஓகேவா இப்போ தேர்ட் டே ஒர்க்கு 5 ஓகேவா அப்போ டோட்டல் ஒர்க் 15 டேஸ் இங்க ஜஸ்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை விட இது புரியும் ஓகேவா அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து இது வந்து 1/5 வேண்டாம் ஜஸ்ட் 1/5 வச்சுக்கோங்க 1/5 ஒர்க் தான் ரிமைனிங் இருக்கு ஓகேவா அப்ப தேர்ட் டே வந்து எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும் 1/5 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும் சரிங்களா தேர்ட் டே 1/5 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்ப டோட்டல் டேஸ் ஈக்குவல் டு 1 divided by
5 into 3 equal to 1 divided by 15. That is equal to 15 days. ஓகேவா? தேர்ட் டே ஒர்க் இதுனா டோட்டல் டேஸ் வந்து இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடு போயிடும். அப்போ வந்து மல்டிப்ளை ஆகும். 1 டிவைடட் பை 5 into 3 15 டேஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த சம்க்கு ஆன்சர். நல்லா கொஸ்டின் மட்டும் நல்லா ஒரு டைம் புரிஞ்சுக்கோங்க. A, B, C can do a piece of work 20, 30, 60. இந்த 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல கண்டுபிடிப்பாங்கன்னா A plus B plus C க்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து in how many days A can do the work if he is assisted by B and C. B and C வந்து தேர்ட் டே மட்டும் வருவாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 4 சம் பார்த்தா புரிஞ்சிடும். இந்த சம் பாருங்க. A is thrice as good as work. இது நான் கொடுத்துருக்கிற சம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். சரிங்களா? ஒவ்வொரு மாடல் சம்மும் ஒவ்வொரு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இதுல வந்து டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய மெத்தட்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வெரைட்டிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. A is thrice as good as workman as B. Therefore, he is able to do the work in 60 days less than B. Working together, they can do it in how many days? சரிங்களா? இது மீனிங் என்னன்னா, A வந்து B விட 3 மடங்கு நல்லா ஒர்க் பண்ணுவாரு. ஓகேவா? இப்போ A வந்து B வந்து ஒரு ஒர்க்கை வந்து 30 டேஸ்ல செய்யறாருன்னா A 10 டேஸ்ல செய்வாங்க. ஓகேவா? அந்த மீனிங். அப்ப A is equal to 3B. அதாவது 1:3 ரேஷியோல ஒர்க் பண்றாங்க. சரியா? இஃப் சப்போஸ் வந்து A வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணா B வந்து B வந்து 90 டேஸ் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. Therefore, he is able to finish the job in 60 days less than B. ஓகேங்களா? 60 days less than B. 60 days less than B போடையில நான் ஜஸ்ட் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தது தான். பட் ஆனால் அதுவே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1:3 ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ A வந்து சப்போஸ் 10 இருந்தா B வந்து எவ்வளவா இருக்கும்? 13 இருக்கும். ஓகேவா? அப்ப சப்போஸ் B 20 A 20 இருந்தா B வந்து 60 இருக்கும். சரிங்களா? B வந்து A வந்து 30 இருந்தா C வந்து 60 இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் டேஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்? A can complete the job 60 days less than B. அப்ப ரெண்டுக்கும் இங்கே பாருங்க, இது ரெண்டுக்கும் 20 டேஸ் வருது, இதுக்கு 30 டேஸ் வருது, இதுக்கு 60 டேஸ் வருது. அப்ப இந்த மாதிரி வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்ப சரி 90 1:3 ரேஷியோ 90 டிஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா? இப்ப A வந்து உங்களுக்கு வந்து 30 இருந்தா B வந்து 90. அப்ப இந்த A வந்து 30 டேஸ்ல முடிக்கும், B வந்து 90 டேஸ்ல முடிக்கும் அப்படின்னு நம்ம இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப A ஓட 1 day ஒர்க்கு 1/30, B ஓட 1 day ஒர்க்கு 1/90. ரெண்டு பேர் சேர்ந்ததுன்னா 4/90. அப்படின்னா 2/45. அப்ப 40/2னா 22.5 days. ஜஸ்ட் இந்த சம்ல அந்த சரிங்களா, இது கண்டுபிடிக்கிறது தான் விஷயம். அதாவது இந்த 1:3 ரேஷியோ இந்த கொஸ்டின்ல வந்து ஜஸ்ட் 60 days less than அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப A equal to 3B. A எவ்வளவு நாள செஞ்சாங்க, B எவ்வளவு நாள செஞ்சாங்கன்னா சொல்ல. ஓகேவா? A விட B வந்து 3 மடங்கு வேலை செய்வான். ரெண்டு பேத்துக்குள்ள டேஸ் வந்து 60 days டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல நம்ம அப்ராக்சிமேட்டா போட்டோம்னே வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் 10, 20, 30 இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லைன்னா 12, 24, 36, 72 இந்த மாதிரி 48 இந்த மாதிரி தான் இருக்கும். எல்சிஎம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அதனால ரொம்ப பெரிய, அதனாலதான் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொன்னேன்.
சரிங்களா? எல்சிஎம் ரொம்ப கஷ்டமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் வேணும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஏ வந்து 30 டேஸ்னா பி வந்து 90 டேஸ். இப்போ அதை வச்சு ஏ பிளஸ் பி எவ்வளோ, தே கேன் டூ இட் இன் ஹவு மெனி டேஸ், டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90, 3 + 1 4/90, a plus b equal to 2/45. அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணா 45/2. அப்போ 22.5 டேஸ்ல ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது சில சம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வச்சு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days, பி அலோன் கேன் டூ ஏ ஒர்க் இன் 8 days. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 3200 ரூபா வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? ஏ வந்து ஒரு ஒர்க்கை 6 நாள்லையும் பி வந்து அந்த ஒர்க்கை 8 நாள்லையும் பண்ணுவாங்க. ஏ பிளஸ் பி இந்த ரெண்டு பேர்த்துக்கும் செய்யற வேலைக்கு 3200 ரூபா வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சிம்பிளா இதுலயே ஒரு பேசிக்கு, ஏ வந்து 6 நாள்லையும் பி வந்து 8 நாள்லையும் முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா இவங்களுடைய ரேஷியோ 6:8, அதாவது 3:4. ஓகேவா? அப்போ டோட்டலா 3200 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3200 ரூபாயை ரெண்டு பேரும் பாதியே பிரிச்சுக்க முடியாது. ஏன்னா இவன் வந்து 6 நாள்லயே முடிச்சிடறான், இவன் 8 நாள் சேர்ந்தா முடிக்கிறான். ஓகேவா? அப்ப இவனுக்கு அதிகமா போகும், இவனுக்கு கம்மியா போகும். கரெக்டுங்களா? அப்ப ஓகே, இந்த 3200 எப்ப எந்த ரேஷியோல பிரிக்கணும்னா 3:4 ரேஷியோல பிரிச்சு தான் தரணும். ஓகேவா? சரி, அப்படியே ரிவர்ஸ்ல 4:3 ரேஷியோல பிரிச்சு தரணும். ஏன்னா இவனுக்கு தான் அதிகமா போகணும். நல்லா ஏன் வச்சுக்கோங்க, இவனுக்கு அதிகமாகவும் இவனுக்கு கம்மியா போகணும். ஏன்னா காரணம் இவன் வந்து அதிக நாள் ஒர்க் பண்றான், அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்ப ஏ வந்து அந்த ஒர்க்கை 1/6ல செய்யுது, பி வந்து 1/8ல செய்யுது. 3 பேர் சேர்ந்து 3 டேஸ்னு கொடுத்துருக்கானா? 3 பேர் சேர்ந்து 3 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஏ வந்து 1/6, பி வந்து 1/8. அப்போ 3 பேர் சேர்ந்து 1/3. ஓகே, இது கொடுத்துட்டான். சரி, இப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஏவும் பியும் சேர்ந்து மட்டும் எவ்வளோ நாளா கண்டுபிடிக்குன்னு கேட்டா ஏ பிளஸ் பி வந்து 7/24. 7/24 எப்படி வந்துச்சு? 6க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து 24. ஓகேங்களா? 6க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து 24. அப்ப 4 + 3, அப்ப 7/24. ஓகேங்களா? அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். இதுல டைரக்டா இதுல 7/24 + c = 1/3னா, சரிங்களா? அப்ப c = 1/3 - 7/24. சரிங்களா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். a + b எதுக்காக கண்டுபிடிச்சோம்னா c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப a + b = 7/24னா c = a + b + c ல சப்ஸ்டியூட் பண்ணல 7/24 + c = 1/3ன்னு வரும். அது அப்படியே ரைட் சைடு வரையில மைனஸ் ஆகும். அப்ப c = 1/3 - 7/24. சரிங்களா? 1/3 - 7/24. அதுக்கு வந்து ஈக்குவல் டு 8 - 7/24. எல்சிஎம் வந்து 24 தான். அப்ப இதுல 8 3s are 24. அப்ப 8 - 7 = 1/24. இப்போ சி வந்து 24 டேஸ்ல இந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் பாருங்க, சிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்கல, எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் இங்கே போட்டுடலாம். இப்போ ஓகேவா? இப்போ 6:24 சரி 8:24. அப்ப 3:4 ஓகேங்களா? 3:4:12 இந்த ரேஷியோல கொடுக்கணும். ஓகேவா? அப்ப இங்கே பார்த்துக்கோங்க, ஏபிசி, A:B:C. ஏ வந்து 1/6 ஒரு நாள் ஒர்க்கு. ஓகேவா? அதாவது இது எப்படி கொடுப்போம்னா 1 டே ஒர்க்கை வச்சுதான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஏவோட 1 டே ஒர்க்கு 1/6,
பியோட ஒன் டே ஒர்க்கு 1/8, சியோட ஒன் டே ஒர்க்கு 1/24. ஓகேங்களா? அப்போ 4:3:1. இந்த 4:3:1 எப்படி வந்துச்சுன்னா 1/6. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா, அதாவது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இது ஃபுல்லா ஹோல் நம்பர் வரணும்னா காமனா 3க்கு எல்சிஎம் எதுவோ எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? எல்சிஎம் வந்து என்னது 24. 24ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப இது என்ன வரும்? 24 × 1/6னா 6ஐயும் 24 அடிச்சா 4 வரும். ஓகேவா? 4, அதுதான் 4. அடுத்தது இது வந்து 3 வரும். எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணும். ஃப்ராக்ஷன்ல இந்த ரேஷியோ வரையில நம்ம ஹோல் நம்பர் ஆகிறதுக்கு எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணா போதும். 4:3:1. ஓகேவா? அப்ப இந்த ரேஷியோல தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரணும். அப்ப 3200 ரூபா. 3200 ரூபாயை எப்படி பிரிப்பீங்க? 4:3:1னா 3200 டிவைடட் பை 8ன்னு போடணும். இங்க ஏன் 8 வந்துச்சுன்னா இந்த 3ஐயும் பிளஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டோட்டலா 431 4 3 7 1 8. ஓகேவா? அந்த 3ஐயும் பிளஸ் பண்ணிட்டு அதுதான் டோட்டலா இருக்கிற ரேஷியோ. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 400. ஓகேவா? 400. அப்ப ஒரு ரேஷியோ 400, இங்க ஒரு ரேஷியோ 400. அப்ப 3 ரேஷியோனா 3 × 400, 4 ரேஷியோனா 4 × 400. அப்ப 1600, 1200, 400. அப்ப இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 3200 வரும். 3200 எப்படி பிரிப்புங்கிறத இப்படி போட்டோம். அதே தான் இங்கேயும். சரியா? 4:3:1 டோட்டலா 8ன்னு வச்சுட்டு போடணும். சரிங்களா? சிம்பிளா இதுக்கே சொல்றேன். இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ ஏ வந்து 5 டேஸ்ல முடிக்குது. சரிங்களா? பி வந்து 10 டேஸ், சி வந்து 15 டேஸ். சரிங்களா? அப்ப ரேஷியோ என்ன வரும்? 1/5 1/10 1/15. சரிங்களா? இது எல்லாத்தையும் எல்சிஎம் காமனா எடுத்து என்ன எடுக்கலாம்? 30ங்கிறது எல்சிஎம்மா வரும். ஓகேவா? 15 10 15க்கு 30 எல்சிஎம்மா வரும். அப்ப 30ஆல மல்டிப்ளை பண்ணா 6:3:2. ஓகேவா? அப்ப 6:3:2 தான். ஓகேவா? இப்ப சப்போஸ் வந்து ஒரு 3300 ரூபா 3300 ரூபா இந்த ஒர்க்குக்கு தர்றாங்க அப்படின்னா இது எப்படி பிரிப்பீங்கன்னா, இது 6:3:2 எவ்வளோ? 11. அப்ப 3300 11. அப்ப 300. அப்ப 300னா 1800 900 plus 600. கரெக்டா? அப்ப 1800 எப்படி வருது? 6 × 300. 900 எப்படி வருது? 3 × 300, 2 × 300. இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 3300 வரும். இப்படிதான் இந்த ரேஷியோல பிரிக்கணும். ஓகேவா? இந்த மேக்சிமம் இந்த மாதிரி சம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மெத்தடும் பார்த்துட்டோம். ஓகேவா? நீங்க காமனா ஏவோட ஒன் டே ஒர்க்கு, பியோட ஒன் டே ஒர்க்கு, சியோட ஒன் டே ஒர்க் கொடுத்தா A + B + C கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி ஏவும் பியும் கொடுத்து A + B + C கொடுத்தா, அதாவது இந்த 3 டேட்டாவில் ஏதோ ஒரு 2 டேட்டா கொடுத்தா அந்த 3வது டேட்டா கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம டோட்டல் ஒர்க்கு வந்து எப்பவுமே நல்லா ஏன் வச்சுக்கோங்க, 1ன்னு எடுத்துக்கணும். ஒன் டே ஒர்க்னா டோட்டல் ஒர்க்கு 1ன்னு எடுத்துட்டு 1/நம்பர் ஆஃப் டேஸ், அதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு.
சரிங்களா? இதே வந்து லாஸ்ட் ஆன்சரை எப்பவுமே ரிவர்ஸ் பண்ணி போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டா, ஒர்க் நான் ரிமைனிங் ஒர்க் கேட்டா 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டா மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ணணும். ரிமைனிங் ஒர்க் கேட்டா 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் போட்டா போதும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? இது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கேட்காம தான் இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இதே மாதிரி, அதாவது ஏ பிக்கு பதிலாக 66 men 8 boys இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது ஒரு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதே மாதிரி டிஃப்ரெண்டானா ஹவர்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஹவர்ஸ்லையும் கேட்கலாம். ஹவர்ஸ்னா ஹவர்ஸ்க்கும் டேஸ்க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹவர்ஸ்னா ஹவர்ஸை நீங்க டேஸ்க்கு பதிலாக ஹவர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? A can do a piece of work in 4 hours. B and C together can do it in 3 hours na, while A and C together can do it in 2 hours. How long B alone take do it? இது ரொம்ப கொஸ்டின் பார்த்தா குழப்பமா இருக்கும். ஜஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்க. A வந்து 1/4, ஏவோட 1 hour ஒர்க் வந்து பார்ட் ஒர்க் வந்து 1/4. B பிளஸ் சியோட 1 hour ஒர்க் வந்து நம்ம 1 day ஒர்க்கு பதிலாக 1 hour ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏ வந்து 1/4, பி பிளஸ் சி 1/3. பி பிளஸ் சி என்ன கொடுத்துருக்கான்? கரெக்ட். பி அண்ட் சி டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது பி அண்ட் சி கேன் டூனாலும் ஒன்று தான், பி அண்ட் சி டுகெதர் கேன் டூ இட்னாலும் ஒன்று தான். அப்போ பி பிளஸ் சி 1/3, ஏ பிளஸ் சி வந்து 2. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? பி மட்டும் கேட்டிருக்கான். ஓகேவா? ஏ வந்து 1/4, பி பிளஸ் சி வந்து 1/3, ஏ பிளஸ் சி வந்து 1/12னா பி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஜஸ்ட் வந்து பி மட்டும் கேட்டிருக்கான். பி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏ பிளஸ் சி இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 1/2. அப்ப 1/4 பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? அப்ப சி ஈக்குவல் டு என்ன போடலாம்? C equal to 1/2 minus 1/4. 1/2 minus 1/4. அப்ப ஆன்சர் வந்து 1/4. ஓகேங்களா? 1/4. அப்ப C வந்து 1/4னா இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? அப்ப B plus C வந்து 1/3னா B plus 1/4 is equal to 1/3. அப்படின்னா B equal to 1/3 minus 1/4. that is equal to ரெண்டுக்கும் LCM வந்து 12. சார் சி கண்டுபிடிக்கிறது எடுக்குது சார். என்னங்க? 2/4 சார் சி கண்டுபிடிக்கணும்ல சார்? ஆமாங்க. 1/2 minus 1/4 அது எல்சிஎம் எடுக்கணும்ல சார்? ஆமா, எல்சிஎம் எடுத்தா போடும். 2/4 தானே சார்? 2/4 தானே சார் வரும்? 2/4 வருங்களா? ஆமா சார். எப்படி 2/4 வரும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எப்படி 2/4 வரும்? சார் அவங்க கழிக்காம சொல்றாங்க சார். 2 - 1. இல்ல, இது நார்மலா யோசிங்க. வேற ஒண்ணு இதுக்கு எல்சிஎமே போட வேண்டாம். ஆஃப்னா எவ்வளோ? அரை. சரிங்களா? 1/4னா கால். அரையில கால் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? கால் தான் சார். அப்போ கால் தான் ஆன்சர். அவ்வளவுதான். நான் ஜஸ்ட் அப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி போட்டேன். எல்சிஎமே எடுத்து பாருங்க. 2 - 1 வரும். 2 - 1 வந்து 1/4 தானே. எல்சிஎம் வந்து 4. அப்ப 2 - 1 2 - 1/4 1/4 தானே. ஓகே, தேங்க்யூ. குட் குட். ஓகே, குட். அப்ப b plus 1/4 equal to 1/3. அப்ப b equal to 1/3 minus 4. இதுக்கு LCM வந்து 12. 12னா 4 minus 3. அப்ப equal to 1/2. 1/12. 1/12னா 12 hours. ஓகேவா? b மட்டும் சேர்ந்து 12 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும். c எவ்வளவு ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும்னா c வந்து 4 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடும். இப்ப a வந்து 4 ஹவர்ஸ், சியும் 4 ஹவர்ஸ், இது வந்து 12 ஹவர்ஸ். 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்னா a பிளஸ் b பிளஸ் சியும் போட்டுடலாம். 1/4 பிளஸ் 1/4 பிளஸ் 1/12 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து அது வந்துடும். சரிங்களா?
இதுவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது கொஞ்சம் இது ஓகே. இது பாருங்க, A can finish the work in 18 days and B can finish the same work in 15 days. B worked for 10 days and left the job. In how many days A alone can finish the remaining work ன்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் நான் மட்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. A வந்து 1/18 டேஸ்ல முடிச்சிரும், B வந்து 1/15 டேஸ்ல முடிச்சிரும். B வந்து 10 நாள் மட்டும் ஒர்க் பண்றான். அப்ப லெஃப்ட் ஜாப்னா B வந்து அந்த 10 நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டு, சரியா, B எவ்வளவு நாள் 10, அப்ப ரிமைனிங் ஒர்க் கால்குலேட் பண்ணும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ரிமைனிங் ஒர்க் 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க். கரெக்டா? 1 மைனஸ் B கம்ப்ளீட்டட் ஒர்க். அப்போ பேலன்ஸ் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை A வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இவ்வளவுதான் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்குங்க. A வந்து 18 டேஸ் ஒர்க் பண்ணுது, B வந்து 15 டேஸ். A வந்து 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டு போயிட்டான். அப்ப B வந்து, அப்ப A வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறான்னா எவ்வளவு ஒர்க்? அப்ப ஃபர்ஸ்ட் as usual 1/8 1/15, சரிங்களா? அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னா 1 மைனஸ் 10/15. ஓகேவா? இது 10 நாள் ஒர்க். பியோட 10 நாள் ஒர்க் எவ்வளோ? 10/15. அப்ப 1 மைனஸ் 10/15. அப்ப ஆன்சர் வந்து 5/13, 1/3 ஆஃப் த ஒர்க் இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோன்னா அவன் கம்ப்ளீட் பண்ண ரிமைனிங் ஒர்க் வந்து 1/3. சரிங்களா? அதாவது 3 மடங்கு வேலையில 2 மடங்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஓகேவா? அவன் வந்து 2/3 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவன் முடிக்க வேண்டியது வந்து 1/3 ஒர்க் மட்டும் இருக்குது. சரிங்களா? இப்ப 1/3 ஒர்க்கை ஏ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதுல போட்டுக்க வேண்டியதுதான். ஏ வந்து ஒரு நாள்ல 1/18 ஒர்க் முடிப்பான். கரெக்டா? ஏ வந்து ஒரு நாள்ல 1/18 ஒர்க் முடிப்பான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3 டேஸ் ஒர்க் ஈக்குவல் டு 1/5 ஒரு சம் வந்துச்சா? ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கா? 3 டேஸ் ஒர்க் ஈக்குவல் டு 1/3 1/5 ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி. அப்ப இதுக்கு அதே மாதிரி போடுங்க. 1/3 ஒர்க் 1/3 ஒர்க் வந்து எவ்வளவு நாள்? 1/அவன் வந்து 1/18 வந்து ஒரு ஒர்க்கை முடிப்பான். ஒரு நாள்ல 1/18 முடிப்பான், செகண்ட் நாள்ல 2/18 முடிப்பான். ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சி அது சொல்லிட்டு வரேன், 3/18 முடிப்பான். ஓகேவா? அப்ப இவன் வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பான்னா 6 நாள்ல முடிப்பான். சரிங்களா? 6 நாள்ல எப்படி முடிப்பான்? 1/3 × 18, அவ்வளவுதான். நாம அந்த ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம் இல்லையா? 3 டேஸ் ஈக்குவல் டு 1/5னா டோட்டல் டேஸ் ஈக்குவல் டு 1/5 × 3 போட்டோம். அதே மாதிரிதான் இதுவும் 1/18 × 1/3 போடுவோம். 18 × 1/3 வந்து 6ன்னு வரும். இல்லைன்னா நீங்க பேசிக்கா ஏ வந்து ஒரு நாள்ல 1/18 முடிப்பான். சரிங்களா? அந்த மாதிரி அது வேணாம், இதுவே ஈஸியா தான் இருக்கும், இதுவே புரியும் உங்களுக்கு. சரியா? ஏ வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் 1/3 ஒர்க்கு எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவான்னா 1/3 ஒர்க் ஈக்குவல் டு ஏவோட 1 டே ஒர்க்கு 1/18. ஓகேவா? அப்ப டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 1/18 டிவைடட் பை 1/3 மாதிரி. ஓகேவா? டிவைடட் பை 3 மாதிரி. இந்த மாதிரி போட்டு இதை சால்வ் பண்ணோம்னா 3/18 வரும். இஸ் ஈக்குவல் டு 1/6. அப்போ 1/6 ரிவர்ஸ் பண்ணோம்னா 6 டேஸ். ஓகேவா? இந்த ஒரு மெத்தடு. இது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அப்ப ஃபிராக்ஷன்ல பார்க்கல, இப்ப ஃபிராக்ஷன்ல பார்க்குறோம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இதுவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரே நாள்ல பார்த்தோம்னா. சரிங்களா? பேசிக்கா டைம் அண்ட் ஒர்க் சம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு வச்சுக்கணும்? 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க் 1ன்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஒர்க் கொடுத்தானா அதனோட 1 டே ஒர்க் எடுத்துக்கிட்டு தான் நம்ம போடணும். இப்போ ஏபிசினா ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1 டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஏவோட எஃபிஷியன்சி. 10 டேஸ்னா 1/10, 20னா 1/20. ஓகேவா? இப்போ இதுவே வந்து
நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணிடலாம், அந்த ஒர்க்கு வர ஆன்சரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ 5/10 வந்துச்சுன்னா 10/5 டேஸ்ன்னு போட்டுருணும். ஓகேவா? இதுவே ஒர்க்குனா அப்படியே ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரிமைனிங் ஒர்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஒர்க்கு 1ன்னு வச்சுட்டு மைனஸ் வர்ற ஆன்சர். இப்போ 5 டேஸில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்னா 1 - 5 டேஸ் ஒர்க்கு அதை பண்ணினா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு தெரியும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை மற்றவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது வந்து இப்போ இந்த லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோதான். டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மெத்தடில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே ஈஸி தான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சம்ஸு இந்த பர்சன்டேஜ் வர மாதிரி. ஓகேவா? இந்த சம்ஸு நெக்ஸ்ட்டு 3 men 2 men 3 men 2 men ஆர் 8 men 6 boys அந்த மாதிரி ஒருத்தராக கொடுக்காம நிறைய பேராக சேர்ந்து கொடுக்குறது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கன்ஃபியூஸாக தான் இருக்கும். மறுபடியும் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சிம்பிள் சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கல டைம் அண்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாட்டர்டேவே டைம் அண்ட் ஒர்க் பார்த்துடலாம். அப்போதான் கொஞ்சம் கண்டினியூ இருக்கும். நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இது முடிஞ்சதுன்னா எது இருக்கும்? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குங்களா? ஆமா சார். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஈஸி தான். ஒரு கிளாஸ் இருந்தா போதும். ஓகேங்களா? ரீசனிங் பார்த்துடலாங்க. ரீசனிங்க்கு எங்கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு, அதை வச்சு பார்த்துடலாம். ரீசனிங் ஈஸி தான், பார்த்துடலாம். அது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ். என்னங்க புரியலீங்க? யூனிட்டரி மெத்தடு பார்த்துலாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட்டரி மெத்தடுங்கிறது இருக்கிறதுல ஈஸி தான். இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே அதுதான் யூனிட்டரி மெத்தட்லேயே வரும். யூனிட்டரி மெத்தட்னா என்னன்னா ஒரு யூனிட் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 10 பேனா ஒரு பேனா 10 ரூபானா 5 பேனா எவ்வளோ? அப்போ 5 பேனா 50 ரூபா. அப்போ 5 பேனா 50 ரூபானா ஒரு பேனா எவ்வளோ? இப்போ ஒரு பேனா வந்து அவ்வளோதான். இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? ஒரு பேனா 10 ரூபானா ஒரு பேனா 10 ரூபா. சரிங்களா? 5 பென் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 × 10 போட்டுருவீங்க. இதே 5 பேனா 10 ரூபா, ஒரு பேனா எவ்வளோ? இதுதான் யூனிட்டரி மெத்தட். ஓகேவா? இந்த யூனிட்டரி மெத்தட்ல இருக்கிற சம்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கலந்து கேட்பாங்க. சரிங்களா? யூனிட்டரி மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால இதெல்லாம் பார்த்தாலே அது பார்த்த மாதிரி தான். சரிங்களா? யூனிட்டரி மெத்தடும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து யூனிட்டரி மெத்தடும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, கிளாஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.